மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான நோயும் கூட ஏதோ வெளியே கண்டு காணாம போய்க்கலாம். இந்த தோல்ல வரக்கூடிய நோய் தான் பெரிய பிரச்சனையான நோய். அது அரிப்பா இருக்கட்டும், அதாவது சொரியா இருக்கட்டும், சிரங்கா இருக்கட்டும், படையா இருக்கட்டும், அது நம்முடைய அழகை கெடுத்துருது. இப்ப படையை நம்ம போக்கணும், நம்ம உடம்புல வர்ற படையை போக்கணும்னா நம்ம உடைய மாற்றணும். அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய நடையும் மாற்றணும். என்ன சார் உடைங்கிறீங்க படைங்கிறீங்க அப்படின்னா, ஆமா, உங்களுடைய உடைதான் அடிப்படை காரணமா இருக்கும். இப்ப பெண்களுக்கு என்ன சொல்ல போனா இப்பெல்லாம் இறுக்கமான உடைகளை அணிகிறீங்க. இந்த இறுக்கமான உடைகள் தோல் நோயை உருவாக்குது அப்படிங்கிறத, இதுக்கு ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி தேவை கிடையாது. உண்மையே அதான், நீங்க அனுபவிச்சு பாருங்க தெரியும். பருத்தி ஆடை அதாவது நீங்க சாதாரண பருத்தி ஆடை, இப்போ உங்களுக்கு நூலாடை அணியக்கூடியவர்களுக்கு, பெரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன். இப்ப ஜீன் போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, உடலில் உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வையை உறிஞ்சக்கூடிய தன்மை பெற்ற எந்த உடையாக இருந்தாலும் ஆரோக்கியமானது. இப்ப நீங்க போடுற நைலானா இருக்கட்டும், ஜீனா இருக்கட்டும், மற்ற எல்லாம் பாருங்களேன், அதை வெளியாக்காது. அது பூராமே மீண்டும் மீண்டும் அந்த கதகதப்பு தன்மை உள்ள கொடுத்து சூட்டை அதிகமாக்கி, இப்ப பாருங்க ஜீன்லாம் போடுறவங்களுக்கு பாருங்க, தொடை இறுக்கமாகி ஆட்டோமேட்டிக்கா இப்ப இல்லாட்டாலும் மீண்டும் தொடர்ந்து ஜீன் டைட்டா போடுறவங்களுக்கு பூராமே தோல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு 1000% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட உடல் கழிவு, அதாவது வேர்வை கழிவு பூராமே மீண்டும் உடம்புல சேர வச்சு உங்களுக்கு அரிப்பு சம்பந்தமான சில தொல்லைகளை கொடுத்துரும். பெண்களுக்கு அதிகமான அளவுல, பெண்களுக்கு மறைவிடங்கள்ல கடுமையான நோய்களை உருவாக்குறது. புடவை கட்டினா பிரச்சனை வராது. ஆனா இன்றைக்கு நவநாகரிக உடைகளை நிறைய மாதர்கள் போட்டுக்கிறாங்க. அதோடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியறது இல்லை. நிறமிகள் தன்மை மாறும். நிறமிகள் மாறும் பொழுது நீங்க நினைச்சுக்கிறீங்க மேக்கப் பண்ணி, அப்படி மேக்கப் பண்ணி உங்களை அழகுபடுத்தி காமிக்கிறீங்க அவசியம் இல்லை. உடைகள்ல மாற்றம் வந்துட்டாலே உங்களுடைய தோள்களில் மாற்றம் வந்துட்டா நிறமிகள் மாற்றம் வந்துடும். நிறமி மாற்றம் வந்துட்டாலே முகம் பொலிவா தெரியும். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நூலாடை. அதாவது உங்க வேர்வையை உறிஞ்சக்கூடிய ஆடைகளை நீங்க அணியணும். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அதாவது நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போடுங்க, அந்த ஆடை நூலாடையா இருக்கணும். நீங்க எப்படி வேணாலும் தைச்சு போட்டுங்க செய்யுங்க. அந்த வேர்வை உறிஞ்சக்கூடிய ஆடைகளை தேர்வு செய்யுங்க. இந்த துணியின் ரகத்தை நான் சொல்றேன். அந்த மாதிரி ஆடைகளை நீங்க காட்டன்ல நீங்க இது பண்ணி பாருங்க. அதுல இருக்க சௌரியம் நீங்க அப்படி நீங்க போட ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறது வேற, ஆனா தொடர்ந்து அதாவது வாழ்க்கையில அது ஒரு அங்கமாக நீங்க வேர்வை உறிஞ்சாத ஆடைகளை ஆண்களும் பெண்களும் நீங்க உடுத்துவதால் தான் உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு நான் சொல்றேன். சரியா? இப்ப அப்படி சொரியாசிஸ் வந்துருச்சு, உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய் வந்துருச்சுன்னா அதை போக்குவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மருந்து எடுக்காதவர்கள், டாக்டர் மருந்து சாப்பிடாதவங்க, அதாவது மாத்திரை மருந்து சாப்பிடாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாரம் ஒருக்க அகத்திக்கீரை மருந்து சாப்பிட்றவங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நாட்டு மருந்து எடுத்தாலும் சரி, இல்லை ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி, இல்லை பாரம்பரிய நம்ம தமிழ் மருந்து எடுத்தாலும் சரி, ஆயுர்வேதிக் எடுத்தாலும் சரி, அவங்க அகத்திக்கீரை பாவக்காய் சாப்பிடக்கூடாது. ஆனா சராசரியாளர்கள் வாரம் ஒரு முறை அகத்திக்கீரை சாப்பிட்டாலே சொறி சிரங்கு உடல்ல இருக்க உஷ்ணம் போயிடும். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அகத்திக்கீரைய மதிய உணவுல பாதி அகத்திக்கீரையாவே ஒரே ஒரு நாள் தான் எடுக்கணும். ரெகுலரா எடுக்கவே கூடாது அகத்திக்கீரை. அது பித்தத்தை குறைக்க வல்லது அகத்தி. எப்படி? பித்தத்தை குறைக்க வல்லது அகத்தி. அப்ப அகத்தி, பித்தங்கிறது நெருப்பு, உஷ்ணம். அகத்தி தீயை அகற்றக்கூடியது. அகத்தில் இருக்கக்கூடிய தீயை அகற்றக்கூடியது அகத்தி. புரியுதா? ஆகவே அகத்தீயை அகற்றக்கூடிய அகத்தி.
அப்ப அதனாலதான் சித்தர்கள் வந்து அகத்தின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஆகவே அந்த அகத்திக்கீரையை நீங்க அது பசுமாட்டுக்கெல்லாம் அமாவாசையில தர சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டு விட்டு பால் கறக்கக்கூடிய மாடு அந்த பாலை சாப்பிடுவதற்கு அது மருத்துவ குணம் இருந்துச்சு. சித்தர்கள் சொல்லி கொடுத்த ரகசியம் அது. அமாவாசையில அதை கொடுக்கும் பொழுது சயின்ஸ், அதாவது அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னவா இருக்குன்னா, அந்த பால்ல வந்து அபரிமிதமான நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது. பித்தம் தணிக்கப்பட்ட பாலாக மறுநாள் அது கிடைக்குது. அந்த பாலை அருந்தணுங்கிற அடிப்படையில தான் அந்த ஐயாக்கள் வந்து அந்த அமாவாசையில சயின்டிபிக்கா சொன்ன விஷயம் அதெல்லாம். இப்போ வந்து பெண்கள் வந்து புடவை கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புடவை கட்டக்கூடிய பெண்களுக்கும் இந்த இறுக்கமான உடைகளை அணிகிற பெண்களுக்கு 2 விஷயம் இருக்கு. கர்ப்பப்பை கோளாறு ஏற்படும். யாருக்கு ஏற்படும்? இந்த இறுக்கமான உடைகளை அணியக்கூடிய நவநாகரிக உடைய ஜீனு, பேண்ட்டு, அது இதுன்னு நிறைய இருக்க அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடக்கூடியவங்களுக்கு அடிவயிற்றில் பிரச்சனை ஏற்படும். நிறைய பேர்த்த நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மள்ட்ட வர்றவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன். அவங்க உடைகள் அப்படி இருக்கு. சின்ன குழந்தை, இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு நிறைய. அப்படிப்பட்டவங்க வந்து மருந்து எடுக்கிறாங்க நம்மள்ட்ட. அவங்களுக்கு நான் முதல்ல சொல்றது என்னன்னா, நீங்க வந்து கண்டிப்பாக நூலாடையை பண்ணுங்க. அதே மாதிரி உடல்ல ரொம்ப டைட்டா இறுக்கமா உள்ள எல்லா உடைகளுமே அப்படித்தான், யாருக்கா இருந்தாலுமே சரி. அன்றைய காலத்துல பாருங்க, தளர்வா வந்து உடைகள் அணிவாங்க. ஆண்களே சரி, கொஞ்சம் லூஸ், அதாவது சட்டை வந்து ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. டைட்டான உடைகளை அணியக்கூடாது. சட்டையெல்லாம் டைட்டா இருக்கக்கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். ஏர் போய் வரணும் உள்ள. அந்த மாதிரி துணிகளாகவும் இருக்கணும். ஆடையும் அவ்வளவு ஆடப்பாடலா ஃப்ரீயா இருக்கணும். அப்படிதான் நீங்க தைச்சு போடணும். அதுதான் சிறப்புக்குரியது. ஆரோக்கியம், நம்முடைய உடலின் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த சுடிதார்னு சொன்னாங்க ஒரு காலகட்டங்கள்ல. அந்த சுடிதார் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்த சுடிதார்லாம் ஓரளவுக்கு காட்டன்ல வந்த, இப்பவும் காட்டன்ல இருக்கு, அதை அவங்க பயன்படுத்தலாம், தப்பில்லை. ஆனால் அதுவே வர வர எப்படி ஆகி போச்சுன்னா, ரொம்ப இறுக்கமாகி உடை அவங்க போட்டிருக்காங்களா இல்லையானே தெரியல, உடம்பா இல்லை துணி ஒட்டிக்கிட்டு இருக்காங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ போடுறாங்க. அப்படி நீங்கள் போடும் பொழுது அதுவும் அந்த குவாலிட்டி, அதாவது என்னன்னு சொல்லணும்னா பருத்தி ஆடை கிடையாது, நூலாடை கிடையாது, அது ஏதோ நைலான் ரகம் மாதிரி அது இருக்கு. அந்த மாதிரி உடைகளை டைட்டா நீங்க போடும் பொழுது பெண்களே உங்களுக்கு கடுமையான தோல் புற்று நோய், அதாவது தோல் புற்றுன்னே பேர் அதுக்கு, அந்த தோல் புற்றுலாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேமல் உருவாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுல உருவாகுது. அதே மாதிரி இந்த நாடா, இப்ப அந்த காலத்துல நாடா போட்டு கட்டுவாங்க இந்த பாவாடையெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா டைட்டா பெல்ட் போட்டு இருக்கிறாங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, தொப்பை குறையறதுக்கு அதை போட்டா போதுன்னு சொல்லி தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு இருக்கிறீங்க. அப்ப ஹார்மோன் குற்றம் இயற்கையாக வந்துருது உங்களுக்கு. அப்படி தோலில் இருக்கக்கூடிய நிறமிகள் வேலை தங்களுடைய வலுவை இழந்து போகுது. சூரிய வெப்பம் உடம்புக்குள்ள வெளிச்சம் பாயறதே கிடையாது. நீங்க இருக்கிறீங்க, போட்டு இருக்கும் பொழுது ஆரோக்கியம் தளர்ந்து விடுகிறது. நீங்கள் தளர்ந்து போகிறீர்கள். 20 வயது பெண் 30 வயதாக தோற்றமளிப்பார். இந்த மாதிரி தன்மை ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம், நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க, நவநாகரீகம் என்று நினைக்கிறீர்கள். இது உங்களை அநாகரிகமான ஒரு தன்மையை உடம்புக்குள்ள உருவாக்கிதுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. ஆக ஆரோக்கிய தன்மை இந்த நவநாகரீக உடையால் இழக்கப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அந்த காலத்துல புடவை கொட்டினவங்களாம் நோயே வரலையா? நோய் வந்தது. தோல் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வரவில்லை. இப்ப தோல் சம்பந்தமான நோய் அதிகமா இருக்க, சொல்ல போயிருது. இப்ப பாருங்க, மேக்கப் இல்லாம யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னால யாருமே மேக்கப் போடல. மேக்கப் கடைக்கு, அதுவும் இன்னும் சொல்ல போனா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறதே ரொம்ப வெக்கப்படுவாங்க ரொம்ப பேர். ஏன்னா அவர்கள் அழகாகவே இருந்தார்கள். இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பாட்டன் லவ்லி வரைக்கும் உள்ள போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப பாருங்க, யாருமே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிந்து லிப்ஸ்டிக்கு மேக்கப் இல்லாம யாருமே வர்றதில்லை வெளியில. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு நீங்க இயற்கை அழகு உங்களுக்கு போயிருச்சுன்னு தானே அர்த்தம். செயற்கை அழகை நோக்கி எல்லாருடைய எல்லாருமே நீங்க வந்து பார்லர் போறவங்களா இருக்கீங்க. ஆண்கள் பாருக்கு போறவங்களா இருக்கான், பெண்கள் பார்லர் போறவங்களா இருக்கீங்க. இந்த பாரும் பார்லரும் ஒழியணும் அல்லது குறையணும். ஒழிஞ்சா நல்லது, குறையவாதும் செய்யணும். ஆகவே அன்பர்களே,
நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆக அப்போ எந்த ஆடை சிறந்தது அப்படின்னா, இறுக்கமில்லாத உடல்ல தளர்வான ஆடைகள், நூல் ஆடைகள், ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஆடை தான் போடணும். இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இளமை குன்றாமல் வளமையோடு ஆரோக்கியமா நீங்க வாழ்வீங்க. ஆண் பெண் இருபாலும் சொல்றேன். பெண்களுக்கு மிக முக்கியமா சொல்லிக்கிறேன், உங்களுடைய அழகை கொண்டுதான் உங்களுடைய ஆனந்தம் உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது மெய்யன்பர்களே, இப்போ புடவை நீங்க கட்டும் பொழுது கண்டிப்பா இடுப்பு பகுதி கண்டிப்பா பெண்களுக்காக இருக்க, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதி வெளியே தெரியும். பெண்களுக்கு ஆண்களை விட ஒரு எலும்பு குறையுமாங்க. அது அதான் குடல் நிக்குது இடுப்புலன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இயற்கையாகவே வான்காந்த ஆற்றலை இந்த இடுப்பு அதிகமாகவே வாங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும். அதுதான் புடவை, இந்த புடவை கட்டுவதும் தாவணி போடுவதும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கு எந்தெந்த இடங்கள், அதாவது இது இயற்கையாகவே நம்முடைய தமிழ் சித்தர்களுடைய இதில் பார்க்கும் பொழுது ஒரு காலகட்டங்களில் இந்த உடை நாகரிகம் வரும் பொழுது இந்த மாதிரி உடுப்பு உடுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதான் நாகரிகம் தோன்றிய காலம். அப்ப இந்த மாதிரி போட்டுக்க. அப்போ பருத்தி ஆடை தான். எந்தெந்த பகுதி சேலை உடுக்கும் போது தெரியுதோ இதெல்லாம் வெளிச்சத்தை, சூரிய வெப்பத்தினுடைய வான்காந்த ஆற்றலை வரவேற்கக்கூடிய வண்ணமா உடம்பெல்லாம் அமைஞ்சிருக்கும். இதுல ஏகப்பட்ட விஷயம் என்னன்னா, இதன் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல நுட்பமா என்ன சொல்ல போனா, கூச்சமான பகுதினா இடுப்பு. கூச்சத்தன்மை யாருக்கு அதிகமா இருக்கிறதோ நீங்க ஆரோக்கியமா இருப்பதாக பொருள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இது சித்தாவளி கல்வியில முக்கியமாக சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். அதெல்லாம் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. அந்த நாணம் அப்படிங்கிறது விளையாட்டான விஷயம் கிடையாது. இன்றைக்கு நிறைய நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் பெண்கள் சமத்துவம் பேசிட்டு இருக்கீங்க. அது அறிவு சார்ந்து நீங்க பேசணும். ஆனால் நாணம், இன்றைய பெண்களுக்கு நாணம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே நம் வாழ்க்கையில் ஈனம் விடக்கூடாது. ஆகவே அது காரணம் நாணம் குறைவா போச்சுன்னா சில பிரச்சனைகள் வரும். அந்த நாணத்தை அதிகமாக உருவாக்குறது தான் அந்த புடவை கட்டும் போது அந்த அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிடும். ஏன்னா அந்தந்த இடங்கள்ல சூரிய கதிர்கள் படக்கூடிய இடமா அது இருக்கும். இன்னொரு விஷயம், உடம்புல நிறைய நம்ம சூரிய கதிர்களை நிறைய வாங்கணும், உள்வாங்கணும். அதுல வைட்டமின் டி சூரிய கதிர்கள் இருக்கு. விட்டமின் டி உங்க சயின்ஸே சொல்லுது, அதை சூரிய கதிரில தான் இருக்கு. அப்ப விட்டமின் டி அதிகமா உள்ளத நம்ம நாட்டுல அங்கங்க பார்த்தா சூரிய வெளிச்சம் எப்பாவது படாதா? வெளிநாடுகள்லாம் நான் போயிருந்தேன். எல்லா நாடுகளையும் சூரியன் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான், தவா இருக்கான். ஒரு நாளா, மாசத்துல ஒரு நாளா சூரிய வெளிச்சம் வைட்டமின் டி வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுல காலை எழும்பி ஒரு அற்புதம், அதான் சொல்றேன், புண்ணிய பூமி இது. காலை எழும்பி மாலை சூரியனை பார்க்கலாம். ஆனா அதை நம்ம பயன்படுத்த எல்லாம் மூடி மறைச்சு, அது நைட்டியை காலையில போட்ட நைட்டி தான் வாழ்க்கை. அதாவது நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் நைட்டிலே தான் வாழ்றீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நைட்ல போட்டுக்கிறது பேர் நைட்டி. ஆனா பால் வாங்க போறப்ப கடை வீதிகளில் நைட்டியில் அலைகிறீர்கள். ஆகவே இது உங்களுக்கு பாருங்க, வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனையை உடம்புல உண்டாக்கிடும். அப்ப கதிர்கள் உள்ள போக, சூரிய கதிர்கள் உள்ள போகாது. ஆக பெண் நல்லா புரியுங்க, சேலை என்பது அது சித்தா சயின்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கெங்க அந்த சேலை கட்டுற அழகு உங்களுக்கு அழகா இருக்கு, அதுல ஒரு விஞ்ஞானமும் இருக்கு, மருத்துவ விஞ்ஞானம் உள்ள இருக்கு. எந்தெந்த இடம் வெளிவாங்குதுன்னு பாருங்க உங்க உடம்புல. அப்ப கூச்சத்தன்மை அதிகமாகும். ஒரு பெண்ணுக்கு நாணம் அதிகமாகும். அதான் அழகு. பெண்களுக்கு அழகே நாணம் தான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இது வரணும்னா நீங்க பாரம்பரிய உடைக்கு மாறணும். எல்லாமே பாரம்பரியத்தை நோக்கிய பயணம் நமக்குள்ள வேணும். இளைஞர்களே, இளைஞிகளே, பாரம்பரியத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஆரவாரம், அற்புதம், ஆனந்தமா உங்க வாழ்க்கை இருக்கும். ஆகவே என்பர்களே, நீங்க தொடர்ந்து நீங்க உடை உடுத்துவதில் கவனம் செலுத்துங்க.
சின்ன பிள்ளைகள் அப்பெல்லாம் பாவாடை தாவணி போட்டீங்க, சரி ரைட்டு இப்போ போட வேண்டாம், நீங்கள் ஃபேன் ஷர்ட் போகிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே அப்படி ஆயிடுச்சு, எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரத்துக்குள்ள உள்ள வந்துட்டீங்க. இழந்த தமிழரின் பண்பாட்டை தயவு செய்து மீட்டுங்கள். இன்றைக்கும் சொல்றேன், பாருங்க, நீங்க கூட பாருங்க, பொங்கல் பண்டிகை வந்துட்டா இப்பெல்லாம் பாக்குறேன் ஃபேஷன்ல ரொம்ப ஃபேஷன் ஷோல இருக்க பிள்ளைங்களாம், அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு அந்த இது போட்டுக்கிறாங்க, என்னன்னா இந்த தோடு போட்டுக்கிறாங்க, ஜிமிக்கி போட்டுக்கிறாங்க. ஜிமிக்கி வந்து நம்முடைய கலாச்சாரம். அந்த ஜிமிக்கி தான் இன்னைக்கும் பெண்ணுக்கு அழகுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தாவணி தான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாவாடை தாவணி இன்னைக்கும் அழகா இருக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனால் போட மறுக்கிறீர்கள், அழகை அப்புறப்படுத்துகிறீர்கள், அநாகரிகத்தை விலைக்கு வாங்குகிறீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, இதுல இருந்து மாறுபடுங்க. பெரியவங்க கண்டிப்பா சேலை கட்டி பழகுங்கள். மிஸ்டர் லேடிஸ் மூலமா நான் சொல்லிக்கிற விரும்புவது ஒன்னே ஒண்ணுதான், பெண்கள் வந்து புடவை கட்டுறதுனால அப்படி என்னங்க, சேலை கட்டினா அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான்னா உண்மைதான். ஒரு பாவாடையை கட்டி சேலையை கட்டுவாங்க யாரா இருந்தாலும். பாவாடையில நாடா இருந்தது. அந்த நாடா பார்த்தீங்கன்னா அந்த தொப்புளுக்கு மேக்சிமம் வந்து தொப்புளுக்கு மேலே வச்சு கட்டுறது தான் அதோடைய பழக்கம். அப்படி இருக்கும்போது அடிவயிறு இந்த பாவாடைக்குள்ள மறையும். அப்ப இதுல இருந்து விஷயம் என்னன்னா, இந்த அந்த அந்த அடிவயிற்றில் உள்ள ஹீட்டு, அந்த தன்மைகள் எல்லாமே அந்த உள்ள கட்டுற அந்த, அதாவது நூலாடை, அது அந்த பாவாடை என்பது நூலாடை, அது வந்து வாங்கிக்கும், அங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை உறிஞ்சிக்கும். இது இயற்கையாகவே அந்த உடையில இருந்தது, இந்த தன்மையெல்லாம் இருந்துச்சு. இப்ப நீங்க போடுற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய உள்ளாடை என்பது பாவாடையாகத்தான் இருந்தது, இதை நீங்க மறந்துடக்கூடாது. அது வந்து சிறப்பாக அதோடைய பணியை செஞ்சது. இப்ப நீங்க டோட்டலாவே வந்து அந்த இடத்துக்கு இறுக்கமான ஆடைகளை நீங்க உடுத்துறீங்க. இது மிகப்பெரிய தவறுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இறுக்கமான ஆடைகள் தேவையே இல்லை, ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, சேலை கட்டுறதுனால என்ன நடக்குதுன்னா, இப்ப பாவாடை நாடா பிடிச்சி இழுத்து கட்டும் போது, இந்த தொப்புளுக்கு மேல வச்சு கட்டிடும் போது அந்த வேர்வை சுரப்பிகள் தங்களுடைய சுரப்பிகள் வரும்பொழுது அதோட வர ஹீட்டையும் அந்த வேர்வையும் அது புரிஞ்சிருது. ரெண்டாவது அதுக்கு மேல சேலை கட்டுறாங்க, அதுவும் நூல் புடவை தான் கட்டுறாங்க. அதுக்கு மேலேயும் வெப்பச்சலனம் ஏற்படும் பொழுது இந்த நூலாடை அதையும் கவர் பண்ணும். அப்ப மிதமான ஒரு தன்மையை இங்க கொடுக்குது. இதனால கர்ப்பப்பையில வரக்கூடிய, இன்னும் சொல்ல போனா யூரினரி பிளான்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த யூரினரி பிளான்ட் ஓப்பனாவே இருக்கும் எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த மாதிரி உடைய உடுத்தும் போது. அப்ப அது வேறு எந்த விதத்திலையும் பாதிக்காம தன்னுடைய இயல்பு நிலையில் இயங்கும். ஒண்ணு. இப்ப பாருங்க, நிறைய பேர்த்துக்கு யூரினரி பிளான்ட் அந்த இது வந்து நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப நிறைய பேர் மருந்து எடுக்கிறீங்க, என்னிடமே நிறைய பேர் வந்திருக்காங்க, மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்ப்பப்பை கோளாறு ஏற்பட்டு சினை மூட்டை தன்மை, இன்னும் சொல்லுங்க, இந்த இறுக்கம் வந்து லெவலான இறுக்கம், ஆனா நீங்க போடுற உடையில இறுக்கம் அதிகமாகும், ரொம்ப அதிகமாகும். இது இயற்கையான அந்த இறுக்கம். அந்த பாவாடை நாடா போடும்போது அங்க வந்து வெப்பநிலை சீரா இருந்து கர்ப்பப்பையில சினை முட்டைகள் அதிகமா உற்பத்தி ஆகும். கர்ப்பப்பை கோளாறு அதிகமா வரவே வராது, மேக்சிமம் வராது. அதே மாதிரி கர்ப்பப்பை கீழே இறங்கும். இந்த கர்ப்பப்பை கீழே இறக்கம், அதாவது கர்ப்பப்பை இறக்கம் ரொம்ப பேர்த்துக்கு இருந்து அதில் நீர்க்கட்டிகள் உருவாயிரும் போயிடுது. இதனால கர்ப்பப்பையை நிறைய பேர் இழந்துட்டு இருக்கீங்க. தாய்மையின் சின்னமே கர்ப்பப்பை தான். இப்ப இதுக்கு அடிப்படை என்ன, கர்ப்பப்பையை ஏன் இழக்கிறீங்க, ஏன் அவங்க வந்து இது பண்றாங்க, நீங்கள் உடுத்துகிற உடையும் ஒரு காரணம் தான். அப்ப இந்த நவநாகரிகம் என்கின்ற பேர்ல அப்படியே பார்த்து உங்களுடைய கிட்டத்தட்ட அவ்வளவு இறுக்கமான உடைகளை உள்ளாடையாக நீங்க அணிஞ்சு, மெல்லிய ஆடைகளை, மெல்லியவர்கள் பெண்கள், பூ போன்றவர்கள் சொல்லுவாங்க, ஆனா நீங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் கரடு முரடான ட்ரெஸ்கள் உள்ள அந்த மாதிரி இறுக்கமான உடைகளை அணிஞ்சு கர்ப்பப்பையே சுருங்கி போற அளவுக்கு உங்களுடைய உடைகள் போயிருது. அப்ப கர்ப்பப்பை சிதைவு சுருக்கம் ஏற்படும் பொழுது சினை முட்டை எப்படி தங்கும், குழந்தை எப்படி இருக்கும். நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாத பிரச்சனையே அங்கதான் உருவாகுது. இதை விட மென்சஸ் பிரச்சனையும் உருவாகும். அப்ப இயற்கைக்கு முரணாக உடை அணிவதால் இவ்வளவு பிரச்சனைகளும் உருவாகுதுன்னு நான் சொல்றேன். இது அனுபவ ரீதியான உண்மை. இதை நீங்களும் ஆழ்ந்து உங்க வாழ்க்கையில பாருங்க, உங்களுக்கே புரியும். ஆகா, சேலை கட்டுவதில் எவ்வளவு சிறப்பு இருக்கு
பாவாடையை கட்டுகிறதுல இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். ஆக இன்னொரு விஷயம், நீங்க எப்படி போட்டாலுமே ஆடை லகுவாகவும், 2வது இறுக்கம் இல்லாமலும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பு. மாதர்கள் சேலை அணிவதில் தங்கள் வாழ்க்கையை சோலையாகவும் சொர்க்கமாகவும் மாற்றிக்கலாம். ஆகவே அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாரம்பரியத்தை கடைபிடித்து நீங்கள் பல்வேறு வகையான இன்பங்களை துய்த்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.